அவியல் பண்ணலாமா, அவியலுக்கு உங்களுக்கு என்ன விருப்பமான காய்கறிகளோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கேரட்டு, அவரைக்காய் இதாக சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் லேட்டாக போடுறேன். மற்ற காய்கறியெல்லாம் போட்டுட்டு மஞ்சள், உப்பு சேர்த்து நல்லா தண்ணி ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் கொதிக்க வைக்கிறேன். நான் நல்லா வேக வைக்கிறேன். இப்போ இந்த டயத்தில் வந்து கத்திரிக்காவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய் ஆட் பண்ணி காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து வரையில் இந்த ஒரு மசாலா நம்ம அரைக்க போகிறோம். அவியலுக்கு தேவையான மசாலா அது என்னென்னா தேங்காய், சீரகம் 1 ஸ்பூனு, ஒரு காரத்தக்கன பச்சை மிளகா, ஒரு 4-5 பூண்டு, சரிங்களா? இதெல்லாம் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி, அந்த ஜாரை கழுவி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஜாஸ்தி தண்ணி விட வேண்டாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டாக வற்றினதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வற்றணும். இந்த அளவுக்கு வரும்போது தாளிப்பு கொடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஏன் அப்படி இருக்குதுன்னா, எங்கள் ஊர் கிளைமேட்டுக்கு அப்படி இருக்குது. ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் நல்லா உருகிருச்சு. இப்போ கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் கொட்டிடுங்க. காயெல்லாம் கொஞ்சம் சூடாக ஆறுனதுக்கப்புறம் தயிர் சேர்த்து கலந்து கொடுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர்